Hey guys, welcome back to our channel. இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். இந்த வீடியோல பெங்களூர் ஏர்போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தென் ஒரு அப்ராட் ட்ரிப்புக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி பிளான் பண்ணணுங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஹே கைஸ், ஜென்ரலாகவே ஒரு அப்ராட் ட்ரிப் நம்ம பிளான் பண்ணுறோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னவே பிளான் பண்ணி வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஏர்போர்ட்டில் இருக்கும் போதே அப்படியே லைவாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். பட் அந்த டைமில் அதை பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தான். ஃப்ளைட் டிக்கெட்ஸ்னு சொல்லும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை புக் பண்ணிடணும். ஏன்னா நான் புக் பண்ணது வந்துட்டு 1 மாதம் முன்னாடி தான் புக் பண்ணேன். ஸோ எனக்கு டிக்கெட்டோட ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு ஆளுக்கு 27,000, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு 54,000 to 55,000 rupees வந்து ஆச்சு. சப்போஸ் நீங்க 6 months முன்னாடி பிளான் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் விசா தான். விசா ஒன்று நம்ம இங்க லோக்கல்ல கிடைக்கிற ஒரு ஏஜென்ட்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு சில செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்லேயே அவங்க அந்த விசாவை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை நம்மளுக்கு சிங்கப்பூர்ல யாரையாச்சும் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ அவங்களும் நம்மளுக்கு அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்காது. அதனால ஏஜென்ட் கிட்ட கொடுத்தாலே ஒரு 3,500 rupeesக்கு நம்ம அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. மூணாவது விஷயம் எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மற்ற கண்ட்ரிலலாம் இந்த மாதிரி ஒன்று இல்லை. பட் சிங்கப்பூருக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு ஒரு ஆப் இருக்குது, மை ஐசிஏ மொபைல் அப்படின்ற ஒரு ஆப் ஸ்டோர்ல போனீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். அதில் வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணீங்கன்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு அந்த எஸ்ஜி அரைவல் கார்டு வந்துடும். அந்த கார்டு இருந்தால் தான் நீங்கள் சிங்கப்பூரில் இமிகிரேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். மற்ற கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தாய்லாந்து, துபாய் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஃபீஸர் வந்து நம்மளை செக் பண்ணிட்டு கொஸ்டின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கேட்டை கிராஸ் பண்ணி போக முடியும். சிங்கப்பூர்ல இதெல்லாம் ஆட்டோமேட்டட்ன்றதுனால உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணாலே ஒரு 2 minutesலாம் நீங்க அங்க போயிடலாம். பட் இந்த எஸ்டி அரைவல் கார்டு நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணி உங்ககிட்ட அந்த கார்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சிங்கப்பூர் இமிகிரேஷனுக்கு முன்னாடி ஒரு 4-5 சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க நின்று அங்க எல்லாத்தையும் டீடைல்ஸையும் சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்டு வந்ததுக்கப்புறம் நீங்க ஸ்கேன் பண்ணி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பெட்டர் இந்தியாவில் இருக்கும் போதே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கையில வச்சுக்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இன்னொரு ஒரு ஆப் இருக்கு, விசிட் சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்துட்டு லைக் பேசிக் டீடைல்ஸ், நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா என்ன பண்ணணும், போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும், ஃபாரின் ட்ரிப் போகணும்னா நீங்க எல்லாமே அந்த ஆப்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கார்டன் சிட்டின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரியே ஏர்போர்ட்டை ஃப்ளோட்டிங் கார்டன் கான்செப்ட்ல அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எங்களுடைய ஃபிளைட் டைமிங் நைட் 1:15 தான். பட் டிராஃபிக்கை கன்சிடர் பண்ணி நாங்க ஒரு 3 hours முன்னாடியே அங்கே ரீச் ஆயிட்டோம். இருந்தாலுமே லக்கேஜ் செக் இன் பண்றதுக்கே 1 hour ஆகும். நீங்க ரொம்ப ஏர்லியா போனீங்கன்னா ஏர்போர்ட்டை பார்க்கறதுக்கும் எல்லா ப்ராசஸையும் முடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சிங்கப்பூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம யோசிக்கிற விஷயம் எங்கே ஸ்டே பண்ணுறது, தென் லோக்கல் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிட்டி சென்டர்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுவே லிட்டில் இந்தியா அந்த மாதிரி ஏரியாஸில் வந்துட்டு இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேஸ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு பட்ஜெட்டில் கவர் ஆகிற மாதிரியான ஹோட்டல்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். அந்த ஏரியாவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட். சிங்கப்பூரில் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கேப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்துட்டு ரெண்டுமே எல்லாமே கலந்து தான் யூஸ் பண்ணேன். பஸ்ஸஸ் யூஸ் பண்ணேன், ட்ரெயின் யூஸ் பண்ணேன், தென் கேப்ஸ் யூஸ் பண்ணேன். ஏன்னா நாங்கள் கிளம்புறதுக்கு மோஸ்ட்டாக லேட் ஆகிடும். ஸோ ரிட்டர்ன் ஆகிறதும் லேட் ஆகும். அதனால நான் கேப்ஸ் யூஸ் பண்ணேன். ஒரு 1 வேக்கு கேபுக்கு நீங்கள் $15 to $20 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்துட்டு $1 $3 அதிகபட்சம் இவ்வளோதான் ஆகும் ஒரு ஆளுக்கு. அதனால ஒரு 1 டே நீங்கள் 2 பேர் போயிட்டு வரீங்கனாலே ஒரு $8 $10 அந்த டேவே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ பெட்டர் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இமிகிரேஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன வெர்டிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல டெம்பரேச்சர் கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் வெவ்வேறு ஏரியாவில் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு டெசர்ட் தீம். அது மட்டும் இல்லாமல் இமிகிரேஷனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸும் இருக்கும். டியூட்டி ஃப்ரீல சரக்கு வாங்கி தெரியாப்பா. Not happening. இது போதுமா, ஆஃப் பண்றோம். அடுத்த விஷயம் லான்ச் ஆக்சஸ். நம்ம ஃப்ளைட் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே நல்ல லான்ச் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது இருந்துச்சுன்னா ஒரு $2 $5 சொல்லிட்டு நம்மள சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் டிரான்சிட் ஃப்ளைட் அப்படின்னா நம்ம ரொம்ப ஏர்லியாவே போயிட்டோங்கிறப்போ இமிகிரேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா நம்ம ஃப்ளைட் ஏறி போறதுக்கு வசதியா இருக்கும். சப்போஸ் அந்த கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் ஒரு $1,500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த லான்ச் ஆக்சஸ் இருக்குங்கிறதுக்காக எல்லா கிரெடிட் கார்டுமே
வந்துட்டு நம்மளுக்கு ஏர்போர்ட்ல அலோவ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கிரெடிட் கார்டு வந்து ஃப்ரீ கிரெடிட் கார்டு, பட் உங்களுக்கு டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ்லாம் இருக்குது. அப்ராட்ல லைக் இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ், குவார்டர்லி 3 ஆக்சஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பட் அது எதுவுமே ஒர்க் ஆகாது ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா ஏர்போர்ட்ல அவங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேங்க்கை டைப் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து இன் ஃபியூச்சர்ல பண்ணலான்னு இருப்பாங்க. ஸோ நம்ம போறப்போ அந்த ஆக்சஸ் இல்லைனா நம்மளுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பர்சனலாக இப்போ நான் டிராவல் பண்ணும்போது என்கிட்ட என் ஒய்ஃப் கிட்டையும் சரி என்கிட்டயும் சரி நாங்கள் 2 கிரெடிட் கார்டு வச்சிருந்தோம். 2த்தையும் போய் செக் பண்ணும்போது இது வந்துட்டு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு ப்ரீமியமான கிரெடிட் கார்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 080 அப்படின்றது தான் பெங்களூர் ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய லான்ச். இதுக்கு ஆக்சஸ் கிடைக்காதனால வேற வழி இல்லாம ஜேமிஸ் ஆலிவர்ல பீஸா வாங்கி சாப்பிட்டோம். அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். கண்டிப்பா நம்ம சிங்கப்பூர் ரீச் ஆனதுக்கப்புறமா செலவுக்கு நம்மளுக்கு காசு தேவை. ஒன்று நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். இது 2 யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அது தேவையில்லாத செலவு தான். அதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கும் போதே ஒன்று நம்ம கரன்சியை சிங்கப்பூர் டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோரெக்ஸ் கார்டு இருக்குது, புக் மை ஃபோரெக்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான் நான் இதை பண்ணேன். ஒன்று நீங்கள் காசு INR காசு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா அவங்க வெப்சைட்லேயே ஒரு கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த கார்டு வந்து 14 டிஃப்ரெண்ட் கரன்சிஸை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் அட் டைம். அப்படி இருக்கிறப்போ சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு காசு INR கொடுக்குறீங்களோ அந்த காசை அந்த கார்டில் லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கார்டை வச்சு நீங்க அப்ராட்ல எங்க வேணாலும் ATMல இருந்தும் காசு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் அவுட்லெட்ஸ்ல நீங்க ஸ்வைப் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா ஒரு கிரெடிட் கார்டு ஃபோரெக்ஸ் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு 0% ஃபோரெக்ஸ் சார்ஜஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க போயிட்டு அந்த கிரெடிட் கார்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். ஃப்ளைட்டை போர்ட் பண்ணலான்ட்டு டெர்மினல் போயிட்டு இருந்த வழியில் ஒரு சின்ன அட்ராக்ஷனும் இருந்துச்சு. இந்த இடத்துல சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் அது கீழே போயிட்டு ஒரு பாண்ட் மாதிரியான ஒரு அட்ராக்ஷனை அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. கீழே இருக்கக்கூடிய பாண்ட்லேயும் நிறைய ஃபிஷ்ஷஸும் நம்ம பார்க்க முடியும். ஃபைனலாக எல்லா ப்ராசஸையும் ஒரு வழியாக முடிச்சு டெர்மினலும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி போயிட்டு ஃப்ளைட்டையும் போர்ட் பண்ணியாச்சு. சிங்கப்பூர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நெட் தேவை. பட் அந்த டைமில் நம்மளுக்கு நெட் இருக்காது. ஏர்போர்ட்டில் வைஃபை வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் வந்துட்டு ஒரு நெட்வொர்க், ஒரு சிம் கார்டு தேவைப்படும். ஏர்போர்ட்டில் அதை பர்ச்சேஸ் பண்ணாதீங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ஏர்போர்ட்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா 7-Eleven நிறையா ஸ்டோர்ஸ் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு சிம் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டரான பிளான்லேயே உங்களுக்கு சிம் கார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஃபைனலாக சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். இமிக்ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக சாங்கி ஏர்போர்ட் ரொம்பவே பெருசு. மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. நம்ம ஜெனரலாக டெர்மினல் 2ல் தான் நம்ம ரீச் ஆகும். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாளாவது தேவைப்படும். நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணதுனால எங்களால் அந்த விஷயத்தை பண்ண முடியல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து சாங்கி ஏர்போர்ட்டை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கி அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக சிங்கப்பூர் வந்ததே அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு தான். அந்த அட்ராக்ஷனுக்கான டிக்கெட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் நேரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனு நீங்கள் இந்தியாவில் இருக்கும் போதே ஒரு ஆப் மூலிமா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் புக் பண்ணது வந்து க்ளூக் அப்படின்ற ஒரு ஆப் மூலிமா தான் நான் புக் பண்ணேன். கம்பேரிட்டிவ்லி நான் ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்ல மாட்டேன், பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 டிக்கெட்ஸ்லாம் கிளப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் க்ளூக் ஆப்பை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஆப்பில் தான் புக் பண்ணேன். முக்கியமாக சிங்கப்பூரில் வந்துட்டு ஒரு ஸ்லிங் ஷாட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்லிங் ஷாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஆப் மூலியமாக புக் பண்ணிங்கன்னா அதில் அந்த வீடியோ நீங்கள் போயிட்டு வரப்போ உங்களோட ரியாக்ஷன்ஸ் அந்த வீடியோ வந்துட்டு ஃப்ரீ. அப்படி நீங்கள் நேரில் போயிட்டு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அது வந்து $20 அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பெட்டர் எல்லா அட்ராக்ஷனுக்குமே நீங்கள் க்ளூக் ஆப் மூலியமாகவே புக் பண்ணிக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும்.
இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Goodbye.